ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூட இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். டெய்லியும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நம்ம நிறைய அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கிடைக்கிற எல்லா இன்ஸ்டன்டான அப்டேட்டும் உங்களுக்கு அதுல தான் ஷேர் பண்றோம். கண்டிப்பா தரிசனம் போறவங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் திருமலையில இருந்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிரசன்ட் ஸ்டேட்டஸோ இல்ல ஏதாவது அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நீங்க போட்டோஸ் ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து வர்றவங்களுக்கு உங்களோட தகவல்கள் பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆந்திரால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கரண்ட்ல இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்காங்க. இதனால திருமலை தேவஸ்தானத்துல மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பா சாதாரண வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரூலிங்ல இருந்தப்போ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடைமுறைகள் திரும்பவும் வந்துச்சுன்னா தரிசனம் போற பக்தர்களுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆன்லைன் டிக்கெட்லாம் முன்னாடியே ஓப்பன் ஆயிருந்தனால நிறைய பேர் கூட்டமான டைம்ல எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அதனால நேரடி சர்வதர்ஷன டோக்கன் ஆகட்டும், ஆஃப்லைன்ல கூட 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஆட்சி மாற்றம் அப்படின்றது தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களோட ஆட்சி தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறமா டிடிடியோட போர்ட்லயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பார்ட்டி சேஞ்ச் ஆகும் போதே இந்த மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் புதிய புதிய விஷயங்கள் என்ன பண்ண போறாங்க, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம நேத்து டிடிடியோட தலைவர் அவரோட ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம வெயிட் நியூஸ்ல அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தோம். டிடிடியோட இப்ப இருக்கக்கூடிய தலைவர் அவரோட ராஜினாமா கடிதத்தை இஓக்கு பாத்தீங்கன்னா அனுப்பி இருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த அளவிற்கு டிடிடிஓக்கு ராஜினாமா கடிதத்தை எழுதியுள்ளார். அவரது ராஜினாமாவை உடனடியாக ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருப்பதி ஒய்விசி எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிட அவரது மகன் பூமனா அபிநய் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயமும் இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா இப்போதைக்கு தலைவர் ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் யார் தலைவரா வர போறாங்க, என்னென்ன மாற்றங்கள் டிடிடி போர்ட்ல கொண்டு வர போறாங்க, சாதாரண பக்தர்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இப்போ ஆட்சி அமைக்க போறவங்க இருக்கும்போது 300 ரூபா தரிசன டிக்கெட் ஆஃப்லைன்ல புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன், அதே மாதிரி சர்வதர்ஷன டோக்கனுக்கான அந்த ஸ்லாட்டு கவுண்டிங், அதே மாதிரி நேரடியா போகக்கூடிய சர்வதர்ஷனத்துக்கான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறையவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி காலையில நமக்கு கிடைச்ச ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா நேத்து இந்த சேஞ்சஸ் நடந்தது. ஸோ காலையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலையில வரைக்குமே நேரடி சர்வதர்ஷனம் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. நேரடி லைன்ல இப்போ வரைக்குமே ஸோ நேரடி சர்வதர்ஷனம் நேரடி லைன்லேயே தான் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே இன்னைக்கு காலையில 1 மணி நேரத்துல எல்லாம் நேரடி சர்வதர்ஷனம் சாமி பார்த்துருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய நல்ல விஷயமா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படியுமே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஆகும். ஸோ நேரடி லைன்ல அனுப்புனாலுமே நம்ம கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு கியூல போற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு ப்ரெசண்டா டைரக்டா போகக்கூடிய லைன்ல தான் சர்வதர்ஷனம் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மத்தியானம் ஒரு 3:15 3:20 போல திருமலையில நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளைமேட் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அதுக்கு ஏத்த மாதிரி மழையும் இருக்கு. நீங்க தரிசனம் போறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் டிடிடியில் என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண போறாங்க, என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த அப்டேட் வந்துச்சுனாலும் கண்டிப்பா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆகட்டும், நம்மளோட சேனல்ல வீடியோ ஆகட்டும் நம்ம கண்டிப்பா பக்தர்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்க தரிசனம் போறதுக்கு பிளான் பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். டெய்லி வரக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் பண்ணி அவங்களுக்கான தர்ஷனத்துக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப இது பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா நேரடி சர்வதர்ஷனம்லாம் நார்மல் சில டேஸ்ல எல்லாம் ஒரு 5-6 மணி நேரத்துல சாமி பார்த்துடலாம். ஆனா கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் வெயிட்டிங் டைம் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுவும் லாங் கியூல வெளியில எல்லாம் கியூல வெயிட் பண்றது அப்படின்றது பக்தர்கள் பெரிய அளவுல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிரமமான விஷயங்கள்லாம் இருக்கு. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,291 பேர். பக்தர்களோட கூட்டம் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆயிருச்சு. பெரிய அளவுல கிரௌட் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டே உங்களுக்கு 8 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரெசென்ட் இப்போ பார்க்கும்போது லைன்லேயே தான் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மணி ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனுக்கு 2 to 4 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2 to 3 மணி நேரம் ஆகலாம்.
நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாசத்துக்கான டெய்லி ஒய்ஓ பத்தின எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. ஸோ மேபி வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமையோ இல்ல அவங்க எப்போ வந்து பண்றாங்க அப்படின்றது லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே கொடுப்பாங்க. எப்போ அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த டெய்லி ஒய்ஓ அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபீட்பேக். ஸோ திருமலையில தர்ஷன் வந்தப்போ நாங்கள் இந்த விஷயம்லாம் நல்லதா பார்த்துருந்தோம், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பக்தர்களோட கருத்தை டைரக்டா இஓக்கு நம்ம கால் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த டெய்லி இஓ ப்ரோக்ராம். இது ஒவ்வொரு மாசமுமே வந்து திருமலை தேவஸ்தானம் வந்து நடத்துவாங்க. இஓ லைவா வந்து நம்ம கால் பண்றதை அட்டன் பண்ணி ஸோ அவங்க வந்து ஆன்சர் வந்து பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதத்தோட அப்டேட் இது வரைக்கும் வரல. அதுக்கு அடுத்தது இந்த மாசம் நமக்கு செப்டம்பர் மாசம் சம்பந்தப்பட்ட தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அதோட ஓப்பனிங் அப்டேட் எல்லாம் இன்னும் டைம் இருக்கு. ஸோ எப்படியும் 18ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரட்டாசி மாசம், அதே மாதிரி பிரம்மோற்சவம், இதை பத்தின டெசிஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நமக்கு டிடிடி போர்ட்ஸ்ல வந்து டிசைட் பண்ணிட்டு அதை பத்தின அப்டேட் வருங்க. எப்போ வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்து ஒரு சில நண்பர்கள் தொடர்ச்சியா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கிற விஷயம் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசில தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஜூலைக்கு. ஸோ இப்போவும் செக் பண்ணி பார்த்தேன், ஜூலைக்கு இன்னும் ஓப்பன் ஆகல. இன்னைக்கு 5ஆம் தேதி ஆகுது. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் நாளைக்கு காலையில கூட செக் பண்ணி பாருங்க. எப்போ வேணும்னாலும் ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது அக்யூரேட்டா இப்பதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 6-7க்குள்ள ஓப்பன் ஆகிரும். ஸோ இது வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகல. சப்போஸ் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீ டைம், அதாவது இந்த டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சென்னையில இருந்தெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா புக் ஆயிரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆனதுமே நீங்க வந்து புக் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகல. ஸோ இந்த மாதிரி ரெட்ல இருக்கு அப்படின்னா இன்னும் ஓப்பன் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் வந்து ஷோ ஆகும். கிளிக் பண்ணும்போது ஸ்லாட் வந்து ஷோ ஆகி அந்த ஸ்லாட்டை கிளிக் பண்ணும்போது டிக்கெட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவே ஜூன் மாசத்துக்கே இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் கடைசிக்கு மேபி ஓங்கோல்ல இருந்து இருக்கலாம், சில டைம் அதுவும் ஃபுல்லா இருக்கலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓங்கோல்ல இருந்து தான் மேக்ஸிமம் நிறைய பஸ்ஸஸ் இருக்கிறதுனால தர்ஷன் டிக்கெட் ஓரளவுக்கு அவைலபிள் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பஸ் டிக்கெட்டே ஃபுல் ஆயிடுச்சு. 29ஆம் தேதிக்கு செக் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஸ்லாட்டுமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேபி ஜூன் எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஹோமம் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ஒரு 5:30 மணி 6 மணிக்கெலாம் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தீங்கன்னா சேம் டேக்கான ஹோமம் பார்த்துட்டு அன்றைக்கே நீங்கள் 300 தர்ஷன் க்யூவில் போயிட்டு தர்ஷன் டிக்கெட்டும் வந்து வாங்கிக்கலாம். டெய்லியும் கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த டோக்கன் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிட்-நைட் நீங்கள் 12-1 மணிக்கெலாம் இருந்தீங்கன்னா 2 மணிக்கு கியூ ஸ்டார்ட் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரமே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனால காலையில் ஒரு 6-6:30 மணி ஸ்டேட்டஸ்க்கே அன்னைக்கான ஸ்லாட்டு அடுத்த நாளுக்கான ஸ்லாட்லாம் முடிஞ்சு கவுண்டரே வந்து க்ளோஸ்ட் ஆகிடுது. இது சம்மர் வரைக்கும் தான். மேபி சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 4 மணி 5 மணி மாதிரி ஓப்பன் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வர்ற பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணிலேருந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. டெய்லி 5000 டோக்கன்ஸ் இஷ்யூ ஆகுது. மற்ற கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி, இந்த 3 இடத்துலையும் நீங்கள் வந்து நைட்டு 12-11 மணி 12 மணிக்குனாலும் க்யூவில் நின்றுக்கலாம். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த டோக்கன் வாங்கிட்டு திரும்பி தர்ஷன் பார்க்கறதுக்கு 30 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். இல்லைனா நேரடி சர்வதர்ஷனத்தில் கூட நீங்கள் சாமி பார்க்கலாம். இப்போ ப்ரெசெண்டாக திருமலையில் இருக்கீங்க, எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கலன்னா டைரக்ட் க்யூவில் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் நேரடியாக க்யூவில் போய் கூட சாமி வந்து பார்த்துக்கலாம். திருமலையில் உங்களுக்கு ஆன்லைனில் ரூம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் போகிற வரைக்கும் கேன்சல் ரூம் வந்து செக் பண்ணி பாருங்கள். தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் ஆப்ஷன் வந்து காட்டும். இல்லை அப்படின்னா நேரடியாக போய்ட்டு சிஆர் ஆஃபீஸில் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ரூம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா கர்நாடகா அவங்களோட அக்கமடேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் நமக்கு புக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏசி ரூம் 900 ரூபாய்க்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் வந்து அதில் புக்கிங் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் கிடைக்காது. அந்த ஒரு விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு இருக்க முக்கியமான அப்டேட். இதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறோம். ஸோ எதிர்பார்க்குற அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோவாகவும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.